போன பதிவுல யூதர்கள் யார், அவர்களின் வரலாறு எங்கிருந்து தொடங்கியது, யூதர்கள் எப்படி ஓரிரை கோட்பாட்டு கீழே வந்தாங்க என்பதெல்லாம் பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த பதிவுல இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியில் வாழ்ந்த யூதர்களுக்கு என்ன ஆனது, இன்றைக்கு இஸ்ரேல் பகுதியை ஆளக்கூடிய யூதர்கள் உண்மையான யூதர்கள் தானா, அவர்களின் வரலாறு என்ன என்பதையெல்லாம் பற்றி இப்ப நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகள் முழுக்க முழுக்க ரோம் அரசு கீழ் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் ரோம் அரசு தான் நேரடியாக அந்த பகுதியை ஆட்சி பண்ணி வந்தாங்க. ரோமர்கள் அந்த பகுதியை ஆட்சி பண்ணும் பொழுது அங்கு கிரேக்க மொழி என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவியது. ரோமர்களுடைய ஆட்சி மற்றும் அலுவலக மொழியாக கிரேக்க மொழி இருந்த காரணத்தினால அந்த பகுதியில் வாழ்ந்த பல மக்களுமே கிரேக்க மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளில் பெரும்பான்மை இருந்தது யாரு அப்படின்னா இந்த யூதர்கள். இந்த யூதர்கள் ரோமர்களுடைய அரசவையில வேலை பார்க்கணும், அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மொழியான கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு ரோமர்களின் கீழே அரசு வேலையும் பார்த்து வந்தாங்க. அன்றைய காலகட்டத்துல யூதர்கள் அந்த பகுதியில இரண்டாக பிரிஞ்சாங்க. ஒன்று ஹெலனிக் யூதர்கள், மற்றொன்று ஹீப்ரு யூதர்கள். இதுல ஹெலனிக் யூதர்கள் அப்படின்னா யாருன்னா, கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டு ரோம அரசவையில் இடம் பிடித்த அனைத்து யூதர்களையுமே ஹெலனிக் யூதர்கள் அப்படின்னு நினைச்சாங்க. அதே சமயத்துல ரோம சாம்ராஜ்யத்தின் மேலாண்மை ஏற்றுக்கொள்ளாம அவங்களுக்கு எதிராக தொடர்ந்து பல கிளர்ச்சிகளை பண்ணிக்கொண்டு அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்களை ஹீப்ரு யூதர்கள் என்று அழைச்சாங்க. இவங்க அவங்களுடைய மொழியான ஹீப்ரு மொழியை மட்டும்தான் பேசி வந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஹெலனிக் யூதர்களை யூத இனத்தின் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் பார்த்து வந்தாங்க. அதே சமயத்துல ஹெலனிக் யூதர்கள் ஹீப்ரு யூதர்களை பார்த்து இவங்க பழமைவாதிகள், இவங்க வளர்ச்சியை விரும்பாதவங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க. இப்படி ரோமர்கள் அந்த பகுதி ஆட்சி பண்ண காலகட்டத்துல யூதர்கள் இரண்டாக பிரிஞ்சாங்க. இந்த கிரேக்க மொழியின் தாக்கம் இஸ்ரேல்ல எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக பைபிள் எழுதினாங்க. அந்த பைபிளே ஆரம்ப காலகட்டத்துல கிரேக்க மொழியில எழுதினாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சொல்லக்கூடிய கிறிஸ்து எனப்படும் வார்த்தையே ஒரு கிரேக்க சொல் தான். ரோமர்கள் இஸ்ரேல் பகுதியை ஆட்சி பண்ண காலகட்டத்துல அந்த பகுதியில் ஒருவர் பிறக்கிறார். அவர் தான் இயேசு. இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய போதனைகள் மூலமாக மக்களை தன் பக்கம் கொண்டு வந்தார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து மறைந்த பிறகு அவரை வைத்து ஒரு மதமானது உருவாக்கப்படுகிறது. அந்த மதம் தான் கிறிஸ்துவ மதம். ஆரம்ப காலகட்டத்துல ரோமர்கள் கிறிஸ்துவத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் ரோமானியர்கள் நார்டிக் கல்ச்சரை பின்பற்றி வந்தாங்க. ஆனால் பிறகு ரோமர்களே கிறிஸ்துவ மத தழுவிய காரணத்தினால கிறிஸ்துவ மதம் என்பது ஐரோப்பா முழுவதும் மிக வேகமாக பரவியது. அன்றைய காலகட்டத்துல இந்த இஸ்ரேல் பகுதியில் இருந்த பல யூதர்களுமே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க. ஆனால் தீவிர யூத மத ஆதரவாளர்கள் கிறிஸ்துவ மதத்தை மிக கடுமையாக எதிர்த்தாங்க. கிறிஸ்துவ மதம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிய பொழுது அதை யூதர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. கிறிஸ்துவ மதத்தை பரவிடாம பார்த்து கொண்டாங்க. ஆனால் யூதர்களையுமே தாண்டி கிறிஸ்துவ மதம் என்பது மிக தீவிரமாக பரவியது. இதனால யூதர்கள் பல இடங்கள்ல பல கலகங்களுமே பண்ணாங்க. அந்த கலகங்கள் என்பது மிக பெரும் பிரச்சனைகளாகவும் மாறியது. ஏதாவது ஒரு பகுதிகளில் ஒரு யூதர் ஒரு கிரேக்க கிறிஸ்துவரை தாக்கி இருந்தால் அதை வைத்து ஒரு சண்டையானது உருவானது. இதன் பிறகு கிரேக்க கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தி யூத பெண்களை கற்பழித்து யூதர்களை கொத்து கொத்தாக படுகொலை பண்ணாங்க. அதே சமயத்துல யூதர்கள் என்னதான் சிறுபான்மையின மக்களாக இருந்தாலுமே இவங்க பெரும்பான்மையாக இருந்த கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராகவே பல கலகங்களுமே பண்ணாங்க. இதன் காரணமாக அன்றைய காலகட்டத்தில் பல உள்நாட்டு பிரச்சனைகளும் வெடித்தது. இந்த உள்நாட்டு பிரச்சனையை சரி பண்ணுவதற்காக ரோம அரசாங்கம் என்ன பண்ணது அப்படின்னா, அந்த பகுதியில் இருந்த பல யூதர்களை வலுக்கட்டாயமாக நாடு கடத்தி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குடியமர்த்தினாங்க. இதன் மூலமா அவங்க கிளர்ச்சிகளை அன்றைய காலகட்டத்தில் கட்டுப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாம நாட்டில் இருந்த பல யூதர்களுமே பொருளாதார சிக்கல்கள் காரணமாக பல இடங்களுக்கு குடிபெயர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பாதுகாத்து கொண்டாங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தாண்டி அந்த இஸ்ரேல் பகுதியில் வாழ்ந்து வந்த பல யூதர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க. அதன் பிறகு கிபி 7ஆம் நூற்றாண்டு வாக்குல பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாங்க. இப்படி அந்த பகுதியில் இருந்த யூதர்கள் தொடர்ந்து அந்த பகுதியிலே தான் இருந்தாங்க. அதே சமயத்துல பல யூதர்கள் நாட்டை விட்டு வெளியேறி பல்வேறு பகுதிகளில் குடியேற ஆரம்பிச்சாங்க. இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, யூதம் என்பது ஒரு இனம், அந்த இனத்து மக்கள் தான் முழுக்க முழுக்க யூதர்களாக இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே யூதர்கள் என்பது ஒரு இனம் கிடையாது, அது வெறும் ஒரு மதம் மட்டும்தான். ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்துவ சமயமும் இஸ்லாமிய சமயம் எப்படி பல நாடுகளுக்கு பரவி அங்கிருந்த மக்களை தங்களுடைய மதத்துக்கு மதமாற்றம் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் பல யூத அரசர்களுமே தங்களுடைய மதத்தை விரிவுபடுத்தி பல மக்களை யூதர்களாக மாற்றினாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அரேபிய பகுதியில் இருக்கக்கூடிய ஏமன், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொராக்கோ,
மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் இப்படி பல பகுதிகளில் அன்றைய காலகட்டத்தில் யூத மதம் என்பது பரவியது. யூதர்கள் அனைவரும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அனைவருமே பார்க்க ஒரே மாதிரியாகத்தான் இருக்கணும். ஆனால் யூதர்கள் அனைவருமே பார்க்க ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிரிக்கர்கள் ஒட்டுமொத்தமாகவே கருப்பா இருப்பாங்க. அதே சமயத்துல ஐரோப்பியர்கள் வெள்ளையா இருப்பாங்க. இந்தியர்கள் பாத்தீங்கன்னா மாநிலத்தில் இருப்பாங்க. இதுல ஆப்பிரிக்கர்கள் என்பது ஒரு இனம், ஐரோப்பியர்கள் என்பது ஒரு இனம், இந்தியர்கள் என்பது ஒரு இனம். ஆனால் இந்த யூதர்கள் பாத்தீங்கன்னா கருப்பாவும் இருப்பாங்க, வெள்ளையாவும் இருப்பாங்க, மாநிலத்திலும் இருப்பாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல யூத மதம் என்பது பல்வேறு நாடுகளுக்கு பரவியது. இதனால பல இனத்தவர்களும் பல நாட்டு மக்களுமே யூத மதத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இதனால தான் யூத மதத்துக்குள்ள இவ்வளவு வண்ணங்களுமே இருக்கிறது. யூதம் என்பது ஒரு இனம் கிடையாது, அது ஒரு மதம் மட்டும்தான். இந்த யூதர்கள் ஒரே இனத்தவர்கள் கிடையாது என்று இப்ப நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல யூதர்கள் அன்றைய காலகட்டத்துல கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மதம் மாறினார்கள் என்றும் பார்த்தோம். பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போனார்கள் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்ப இன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேல் என்பது யூதர்களுக்கு தான் சொந்தம். ஜெருசலேம் தான் யூதர்களின் புனித பூமி என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்கள் யார்? இவர்களின் வரலாறு என்ன? கிபி 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள்ல உக்ரைன் மற்றும் ரஷ்யா பகுதிக்கு இடையே இருந்த ஒரு பேரரசு தான் கசாரியா கிங்டம். இந்த பகுதியில் சேர்ந்த மக்கள் அனைவரும் யாருன்னா துருக்கியர்கள். இந்த துருக்கியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ மதம் மற்றும் இஸ்லாமிய மதம் எழுச்சி பெற்ற காரணத்தினால இவங்களுக்கு பல அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகள் வந்தது. அன்றைய காலகட்டத்துல அந்த மக்கள் தங்களுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு மதத்தை தழுவுறாங்க. அது எந்த மதம் அப்படின்னா, அது யூத மதம். இந்த யூத மதத்தை தழுவினதுக்கு பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து இவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அதன் பிறகு ரஷ்யர்கள் இந்த கசாரியா பகுதியின் மீது படையெடுத்து அந்த மக்களை விரட்டி அடிக்கிறாங்க. ரஷ்யர்கள் கசாரியா பகுதியின் மீது படையெடுத்து வந்த சமயத்துல அங்கிருந்த ஏராளமான மக்கள் அவங்க கட்டாயமாக கிறிஸ்துவ மதத்துக்கு மதமாற்றம் பண்ணாங்க. அதே சமயத்துல எஞ்சி இருந்த பல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐரோப்பாவின் கிழக்கு பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் அவங்க பின்பற்றின மதம் யூத மதம். இப்படி அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவின் கிழக்கு பகுதிகளில் குடியேற ஆரம்பிச்ச துருக்கி இனத்தை சார்ந்த இந்த ஒரு யூதர்கள் தான் பிற்காலகட்டத்தில் இஸ்ரேல் எனப்படும் ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக மிக தீவிரமாக செயல்பட்டாங்க. அதாவது இந்த கசாரி யூதர்கள் தான் ஐரோப்பாவில் இருந்த, குறிப்பாக இங்கிலாந்து மற்றும் பிரான்சில் இருந்த அரசர்களை தங்களுடைய கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்கள் மூலமாகவே இஸ்ரேல் எனப்படும் ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக பல திட்டங்களை தீட்டினாங்க. இவங்களாலதான் பிற்காலகட்டத்தில் 1ஆம் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர் என பல உலகப் போர்களுமே வெடித்தது. இந்த கசாரிய யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக காய் நகர்த்தி ஒன் வேர்ல்ட் ஆர்டர், அதாவது உலகம் முழுவதுமே ஒரு குடையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்கணும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை போட்டாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படை தான் இந்த 1ஆம் மற்றும் 2ஆம் உலக போர்களே. அதன் பிறகு இஸ்ரேல் எனப்படும் ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. இஸ்ரேல் நாடு உருவான சமயத்துல உலகின் பல பகுதிகளில் இருந்த உண்மையான யூதர்களுமே அந்த பகுதியில் குடியேற ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல இந்த ஐரோப்பா பகுதியில் இருந்த கசார் யூதர்களுமே குடியேற ஆரம்பிச்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேலினுடைய ஆட்சியும் அதிகாரமும் யார் கையில் இருந்தது அப்படின்னா, அது இந்த போலியான யூதர்கள்ட்ட தான் இருந்தது. இந்த போலியான யூதர்கள் தான் இஸ்ரேல் பகுதியை கைப்பற்றிக் கொண்டு இன்று பல பிரச்சனைகளை பண்றாங்க. உண்மையிலேயே ஜெருசலேம் என்பது யூதர்களுக்கு புனிதமான ஒரு இடம் தான். யூதர்களுடைய வரலாறு என்பது அந்த பகுதியில் இருந்தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் உண்மையான ஆதி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறுண்டு பல மதங்களை தழுவி இன்று இருக்கிற இடம் தெரியாமலே போயிட்டாங்க. ஆனால் பாதியில் வந்த இந்த கசாரியன் யூதர்கள் தான் பல்வேறு பிரச்சனைகளை பண்ணிக்கொண்டு இன்று உலகத்தை ஒரே கூடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு பல போர்களையும் நடத்தி வர்றாங்க. இந்த கசாரியன் யூதர்கள் யார்? இவர்கள் எதற்காக இஸ்ரேலை உருவாக்கினார்கள்? இவர்களுடைய திட்டம் என்ன என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி.